வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நம்ம எல்லாம் மாட வந்து பெரிய அளவுல கும்பிடுறோம் இல்லையா? தெய்வமா மதிச்சு அந்த மாடுக்கு வழிபாடெல்லாம் பண்றோம். ஆனா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், மாடு நமக்காக பால் குடுக்குது. என்னதான் அது புல்ல சாப்பிட்டாலும், அது குடுக்குறது பால் தானே அப்படின்ற மாரிலாம் நம்ம பெரிய கொண்டாட்டம்லாம் பண்றோம். ஆனா, ரொம்ப 1000 வருஷங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மாடுன்ற ஒரு விஷயமே கிடையாதாம். ஆல்கஸ் அப்படின்ற ஒரு இனத்த தான் செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி மனிதனுடைய தேவைக்காக நெறைய பால புரொடியூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காகவே, மனிதனாலேயே அந்த செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்கும்போது எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. முன்னாடி அந்த ஆரோகஸ உணவுக்காகலாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா, நாளடைவுல நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி அத வடிவமைக்கணும் அப்படின்றதுனாலேயே செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படி ஒரு உயிரினமே இல்ல. மொத்தமா அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி டொமேட்டோவ பார்த்தாலே, அதாவது தக்காளிய பார்த்தாலே எல்லாம் தெறிச்சு ஓடுவாங்களாம். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு தக்காளிய சாப்பிட்டதுக்கு அப்புறமா நெறைய பேர் இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் நெறைய சொல்றாங்க. ரிசர்ச்சர்ஸ்லயும் பார்க்கும்போது நெறைய விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு. ஆனா, 2 வருஷம் ஆச்சாம் முழுமையா அவங்க தக்காளிய நம்புறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல ஆயிருச்சுனாலே, ஐயோ! இது ஒரு விஷப்பழம். இத சாப்பிட்டோம்னா உடனே இறந்துருவோம் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, 2 இயர்ஸ் கழிச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிய வந்தது. என்னன்னா, இயற்கையா விளைஞ்சது தான். பட் அதோடைய காம்பினேஷன் ரொம்ப தப்பா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி, அப்ப இருந்தே தப்பான காம்பினேஷன் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா தக்காளியுடைய புழக்கமானது ரொம்ப அதிகமாயிருச்சு. எங்க வார் நடந்தாலும் சரி, பெரிய போர்லாம் நடந்து, அந்த போர்ல நெறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. எல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் பொறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஆண் குழந்தைகளாவே பொறக்க ஆரம்பிச்சிருக்காம். இந்த ஒரு விஷயத்த பார்த்து என்னடா இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி, இதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்ஸ் இருக்கா? ஏன்னா, மேபி அங்க நடந்த பாம் எக்ஸ்போஷர் இதனாலலாம் அங்க ஆண் குழந்தைகள் அதிகமா பொறக்குதோ அப்படின்னு சொல்லி, அதுக்கான ரிசர்ச்லாம் பண்ணாங்க. ஆனா, அவங்களுக்கு தெரிய வந்தது என்ன தெரியுமா? இயற்கைக்கே தெரியுது, அந்த இடத்துல ஆண்களுடைய ஜனத்தொகை கம்மியாயிருச்சு. அப்போ ஆண்களுடைய பெருக்கம் தான் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி, இயற்கைக்கே தெரிஞ்சு அதெல்லாமே மாறுதுன்னு சொல்லி, சயின்டிஸ்ட் எல்லாருமே இயற்கைக்கு இருக்கக்கூடிய மாபெரும் சக்திய தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சூழ்நிலை அந்த டைம்ல அமைஞ்சது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால இந்த போர்ல நெறைய ஆண்கள்லாம் இறந்து போயிடுவாங்க. அப்போ அடுத்தடுத்ததா பொறக்கக்கூடிய குழந்தைகள் பெண் குழந்தையா இருக்கக்கூடாது. ஆண் குழந்தைகளா தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக, இயற்கையாவே புரிஞ்சுகிட்டு தான் அந்த மாரியான விஷயங்கள்லாம் பண்ணுது அப்படின்னு அவங்களே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பயங்கர பிரமிப்பாயிருக்காங்க. எர்த்தோடைய வெயிட்ல இருந்து 50,000 டன்னு குறைஞ்சுகிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. 50,000 டன்னா குறைஞ்சுகிட்டே வருதாம். எப்படிடா இது குறையுது? வெயிட் குறையுது. ஏதாவது எக்ஸர்சைஸ்லாம் பண்ணுதா? அப்படின்ற மாரிலாம் யோசிச்சா, நெறைய டாக்ஸிக்கான கேஸஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது அந்த 50,000 டன்னு வெளிய போதாம். அப்போ வருஷம்னு வச்சுக்கங்க. எவ்வளோ 1000 டன் அப்படியே வெளிய போய்க்கிட்டே இருக்கிறதுன்னு கணக்கெடுத்து பார்க்கும்போது, நிஜமா நமக்கே தல சுத்தும். ஆனா, என்னன்னா அர்த்தம் வெயிட் லாஸ் பீரியட்ல தான் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே இந்த ஏஐ அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பார்த்துட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். அதுல ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் வந்துருச்சு. என்னன்னா, எல்லாருமே இந்த ஜிப்லி ஆர்ட் அதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி, டிஸ்னி ஆர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி, ஆர்ட் பண்றதுக்காக நம்ம ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்றோம் இல்லையா? இப்ப புதுசா ஒரு விஷயத்த என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வேற பர்ப்பஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால அதெல்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. தேவையே இல்லாம யாராவது ஒருத்தவங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது பிளானு. ஆனா, அதுவரைக்கும் வேஸ்ட் ஆகுற மணி எல்லாம் எதுல கலெக்ட் பண்ண முடியும்? அப்போ உங்களுடைய பெர்சனல் ஃபோட்டோஸ்லருந்து தான் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. எப்பா எததான்பா மனுஷனுடைய தேவைக்காக பண்றது? இப்படிலாம் பயமுடுத்தாதீங்க அப்படின்னு சொல்ற மாரி தான் இருக்கு. ஆனா நிஜமாவே அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, நம்ம நாடு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய்க்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care.